Welcome to Gates on Kantur. I am Nivetha. இன்னைக்கு weldingல 10 Isro questions, previous year questions பார்க்கலாம். First one, thermal welding is a form of fusion welding னு சொல்லுவாங்க. இது வந்து fusion welding ஓட டைப். The thermal welding வந்து எப்படின்னா என்ன இருக்கும்னா exothermic chemical reaction இது நடக்கும். Next, gases are used in tungsten inert gas welding. இந்த tungsten weldingல வந்து என்ன gas யூஸ் பண்ணுவாங்கன்னா argon and helium யூஸ் பண்ணுவாங்க. Next, solid state joining process. Solid state joining process வந்து 6 டைப்ஸ் இருக்கும். Diffusion welding, explosive welding, stud welding, friction welding, friction stir welding, ultrasonic welding னு சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த ஆப்ஷன்ல கொடுத்தது வந்து என்னன்னா friction welding கொடுத்திருந்தாங்க. சோ அதான் ஆன்சர். friction welding. Next, preheating before welding is done to. ஒரு வெல்டிங் நடக்கும்போது முன்னாடி ப்ரீஹீட் பண்ணுவாங்க. எதுக்கு பண்றாங்கன்னா to prevent cold cracks. To prevent cold cracks. Next ஒரு ப்ராப்ளம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பாட் வெல்டிங்ல வந்து two plates அந்த thickness வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா 1.5 mm னு கொடுத்திருக்காங்க. diameter எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 6 mm னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் வந்து 15000 ஆம்பியர் கொடுத்திருக்காங்க. டைம் வந்து 0.5 செகண்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.001 ஓம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து ஹீட் எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்னன்னா Q I² RT தான் இந்த ஃபார்முலா. இத நாம வெச்சுக்கணும். சோ அத அப்படியே தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்றோம் எல்லாத்தையும். I ஓட வேல்யூ என்ன 15000² into R ஓட வேல்யூ என்ன 0.001. நெக்ஸ்ட் into டைம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0.25. சோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் எவ்வளவுனா 2625 வாட் செகண்ட்னு நமக்கு வரும் ஆன்சர். இது ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எலக்ட்ரான் பீம் வெல்டிங் கேன் பி கேரிட் அவுட் இன். எலக்ட்ரான் பீம் வெல்டிங் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா வாக்யூம்ல தான் வெச்சு பண்ணுவாங்க. வாக்யூம். ஏன் வாக்யூம்ல பண்றாங்கன்னா அதோட இது பீம்ஸ் எலக்ட்ரான் பீம்ஸ் வந்து ஸ்கேட்டர் ஆகாம இருக்குது. டு அவாய்ட் ஸ்கேட்டரிங் ஆஃப் எலக்ட்ரான் பீம்ஸ் தான். அதனால தான் வாக்யூம்ல வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வெல்டிங் process used to join ends of two pipes of uniform cross section. இது வந்து எந்த processல பண்ணுவாங்க அப்படினா offset butt weldingல பண்ணுவாங்க. offset butt weldingல பண்ணுவாங்க. So next, in gas tungsten arc welding, which polarity is generally used for getting higher penetration? gas tungsten arc weldingல வந்து higher penetration எந்த polarity யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. DCSP யூஸ் பண்ணுவாங்க. DCSP னா direct current straight polarity ன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து என்னன்னா எலக்ட்ரோட் வந்து நெகட்டிவா இருக்கும், வொர்க் பீஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். சோ எலக்ட்ரோட் வந்து நெகட்டிவா இருக்கும், வொர்க் பீஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். இதோட ஹீட் ஜெனரேட்டட் எப்படி இருக்கும்னா ஹீட் ஜெனரேட்டட் எப்படி இருக்கும்னா எலக்ட்ரோட் வந்து 1/3 ஆ இருக்கும், வொர்க் பீஸ் வந்து 2/3 ஆ இருக்கும். So next question என்னன்னா in arc welding penetration is minimum for. arc weldingல penetration வந்து எது கம்மியா இருக்கும் அப்படினு சொன்னாங்கன்னா DCRP. DCRP னா direct current reverse polarity னு சொல்லுவாங்க. direct current reverse polarityல வந்து எலக்ட்ரோட் வந்து பாசிட்டிவா இருக்கும், வொர்க் பீஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். So எலக்ட்ரோட் வந்து பாசிட்டிவா இருக்கும், வொர்க் பீஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். சோ அதே மாதிரி ஹீட் ஜெனரேஷன் அப்படி இதுக்கு DCSP க்கு ஆப்போசிட்டா DCRP. சோ ஹீட் ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னா எலக்ட்ரோடுக்கு வந்து 2/3 ஆ இருக்கும், வொர்க் பீஸ்க்கு வந்து 1/2 ஆ இருக்கும். சோ இதான் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் என்னன்னா projection welding is also called as. projection welding வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா மல்டி ஸ்பாட் வெல்டிங் னு சொல்லுவாங்க. மல்டி வெல்டிங் சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு வந்து என்னன்னா Isro previous question welding டாபிக்ல இருந்து ஒரு 10 क्वेश्चंस பார்த்தோம். Thank you champions.